பரமண்டலங்களில் வாசமாயிருக்கிற வல்லமையுள்ள தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 123 1 பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். துதிப்பதற்கு யோபு 9 அதிகாரம் 10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பிரச்சனை, கஷ்டம், தேவை, போராட்டம் இவைகளிலெல்லாம் நாம யார முதலாவது தேடுறோன்றதுல கவனமா இருக்கணும். ஒருவேளை மனிதர்களை நாம தேடினோம்னா நமக்கு கிடைக்கிற உதவி அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். சில நேரத்துல கிடைக்காமலையும் போகலாம். ஆனா நம்முடைய கண்கள் பரலோகத்தில் வாசமாயிருக்கிற உன்னதமான தேவனை நோக்கி இருக்கும்னா நிச்சயமாகவே நமக்கான உதவிய கர்த்தர் நேரிட பண்ணுவார். அவர்னால திறக்க முடியாத வாசலும் இல்ல, செய்ய முடியாத அதிசயமான காரியமும் இல்லை. அவருடைய வல்லமைக்கும் அவருடைய மகத்துவத்துக்கும் ஈடான ஒரு தேவனும் இந்த பூமியில இல்லை. அதனால நம்முடைய தேவைகளிலும் நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலும் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி பார்ப்பது நமக்கு நன்மையான பலனை கொண்டு வரும். இந்த நாள்ல கர்த்தர் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் அவரையே நோக்கி இருக்கும்படிக்கு அமைய பண்ணணும்னு சொல்லி ஜெபிக்கலாம். நாம எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை முதலாவது நம்பவும் அவரையே சார்ந்து கொள்ளவும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரமான இருதயத்தை நமக்கு தரணும்னு ஜெபிக்கலாம். கர்த்தர் மேல நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது, பொய்த்தும் போகாது. அதனால நம்முடைய நம்பிக்கையும் மனதும் நம்முடைய பலனும் கர்த்தராக இருக்கும்படிக்கு நம்மை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே வல்லமை உள்ளவர், அவர் ஒருவரே மகத்துவமான காரியங்களை செய்யக்கூடியவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நமக்கு செய்கிறவராய் இருக்கின்றபடியால் அந்த நல்ல உன்னதமான தேவனை உயர்த்தி துதிக்கலாம்.